இன்றைய இளைஞர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை கவனச்சிதறல் தான். இப்படி சிதறடிக்க முடியுங்க அவங்க கவனத்தை. ஒன்றும் இல்லை, இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒரு தம்பியை இல்லைன்னா ஒரு பாப்பாவை கூப்பிட்டு மேடையில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இப்படி போக சொல்லுங்களேன். இங்கே வைத்தால நான் கத்திட்டு இருக்கிறதுலாம் ஒரு மேட்டராகவே இருக்காது. அவளையே கவனம் இப்படி சிதறுதுங்க. நான் கிளாஸ் நடத்திட்டு இருப்பேன். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? லேட்டாக வந்தால் அமைதியாக போய் பின்னால் உட்காந்துருந்தோம். இந்த எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், அப்படியா, ஏமா லேட்டு, பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு மிஸ், இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ள தாவு தீந்துரும், 45 நிமிஷம் போயிடும். அமைதியாக போய் பின்னால் உட்காந்துரும். ஆனால் கூட படிப்பிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புவதே கிடையாது. எப்பவுமே நம்புறது கிடையாது. ஒரு அடாலசன்ட் வயசுல பிள்ளை இருக்கா இங்க யாருக்காவது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க பிள்ளைலாம் நீங்க பேசுறதெல்லாம் நம்பல, கேட்கவே இல்லை. அது 17 to 19 வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறேன்னா அதுங்களுக்கு ஒரு 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 சூட்சுமம் இருக்கு. அதை சொல்லிடவா? சொல்லி கொடுத்தா முன்னால் இருக்கிற ஆளை கிரிமினலாவே பார்ப்பீங்களே. என்ன சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு அம்மா, இங்க பாருடா, கரெக்டா போ, வண்டியை வந்து ஸ்லோவாக 40 மட்டும்தான் ஓட்டணும், அப்பா வர்றதுக்குள்ளே 6 மணிக்கு வந்துரு, அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்குது, அங்கே பாப்பாவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம், நீ வந்துரு, வரும்போது அங்கே ஸ்வீட் கடையில் சொல்லியிருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு வா, சொல்கிறது கீழே கையில் 500 ரூபா தான் வச்சு, இதெல்லாம் பேசும் அம்மா. சரிம்மா ஓகேம்மா ஓகே அப்படின்னும். இப்போ நான் கிளாஸில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். 1330 குறட்பாக்கள், 3 பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அறத்துப்பாலில் இந்த பகுதி நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாம் பிள்ளைங்களை பாருங்களேன், இப்படிதான் உட்காந்துருக்கோம். நம்புறீங்களா அதுங்க நம்மளை கேட்குதுன்னு? அதுங்க எப்படி தெரியுமா காதில் விழும்? இப்போ அம்மா சொல்றாங்க, 6 பேருக்கு சிறபரா 6 பேருக்கரா 6 பேருக்கரா சுரக்கரா 6 பேருக்கா கரவரா 6 பேருக்கு பாரு பரபரா 6 பேருக்கு காரக்கரு மார்க்கிறா 6 பேருக்கு பரபரா. இப்படிதான் அவனுக்கு காதல விழும். இங்க திருக்குறள் சால பிளக்கர் சிரிக்கர் பரக்கா சர்க்கர் கரக்க சரக்க தோர பிரக்கரி சிரிப்பரா பேரு எல்லாம் நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்கா. நான் ஒன்னும் கவனிக்காது. உண்மையிலேயே கவனிக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு வாசிப்பு பயிற்சி இல்லை என்றால் அந்த குழந்தை நம்மை கவனிக்காது. இந்த கவனத்தை சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னல ஒரு சிறிய காட்சி உங்களுடைய கவனத்தை மாற்றும் என்று நான் பல இடங்களில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்பவுமே don't allow anybody to distract you. டிஸ்ட்ராக்ஷன் வருதா? பர்வீன் சுல்தான் அவனுடைய வெற்றி என்ன தெரியுமா? எல்லாம் படிச்சவெல்லாம் கிடையாதுங்க, அப்சர்வேஷன். ஸ்டே அலர்ட், சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த நேரத்தில் கவனத்தை சிதறடிக்காது. ஒரு ரோட் கிராஸ் பண்ணும்போது, ஒரு கார் டிரைவ் பண்ணும்போது, ஒரு சமையல் செய்கின்ற பொழுது, ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, யாரிடமாவது பேசுகின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது ஸ்டே அலர்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படித்தால் எது தெரியுது தெரியுமா? எனக்கு எதெல்லாம் தெரியலங்கிறது தெரியுதுங்க. இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ புடவை கட்ட எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இல்லைன்னா என்ன நடக்கும்? அவமானப்படுவேங்க. தெரியாத ஒன்றை தெரிந்து வைத்திருப்பது போல் நடித்தால் அவமானப்படுவேன். கார் ஓட்ட தெரியாது, எனக்கு தெரியாது என்பதே தெரியாது, கார் வந்துருச்சு ஏறி உட்காந்துட்டேன், என்ன ஆகும்? அவமானப்படுவேன். எனக்கு தெரியாது என்பதை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வெளியை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால், நான் இப்போ சமீபத்தில், நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, சின்ன பிள்ளைங்க இருக்கிற அவையில சொல்லிடுறது, கற்றறிந்த அவை சொல்லிடுறேன், எஜுகேஷன் தானே, எனக்கு என்ன சிந்தனை உங்கள். அதான் சொல்வேன், காரல் மார்க்ஸ் இறந்த பொழுது ஏங்கல்ஸ் அப்படித்தானே சொன்னான். அவன் மரணத்தை எப்படி அறிவித்தான்? நாம் எல்லாம் காலமானார், இயற்கை எழுதினார், சிவபதவி அடைந்தார், மண்டையை போட்டார், டிக்கெட் வாங்கினார். கோயம்புத்தூர்ல ஒரு ஆளு 96 அகவையில் என் தாத்தா அகால மரணம் அடைந்தார்னு எழுதினான். ஐயா, 96 வயசுல எப்படியா அகால மரணம்னா? அவன் சொல்றான், போற வயசுல போகாம லேட்டா போனாலும் அது அகாலம் தானே அப்படிங்கிறான். தெரியல எனக்கு. ஆனால் ஏங்கல்ஸ் என்ன சொன்னான் தெரியுமா?
என் தோழன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணம்ங்க, மரணம் அடைவது. அது பாருங்க, நான் இப்ப உங்களுடைய சிந்தனையை தூண்டி விடுறேன். நான் மலேசியா போயிருந்தேன். நம்லிஃபான்னு ஒரு அமைப்பு, எல்ஐசிங்க, லைஃப் எனக்கு சூப்பரா பிடிக்குங்க. எல்ஐசி ஒரு 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 மோட்டிவேட்டரா நான் ரொம்ப வியக்கிற ஒரு இடங்க அது எல்ஐசி. எங்க சாவுங்க, அதாங்க கேபிட்டல். அதுக்கு முதலீடு சாவு. என்னைக்கு சாவோன்னு தெரியாது பாருங்க. அந்த துக்க நரம்பு பிடிச்சான் அவன். ரெசெஷன் வரும்பொழுது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் எல்ஐசி இருந்ததுங்க. அந்த அளவுக்கு அது அப்படி கட்டி காப்பாத்துச்சு. சாவ வச்சுக்கிட்டு நாம நல்ல நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டே நம்மளால ஸ்டார்ட் அப்ஸ் கொடுக்க முடியல. அவன் சாவ வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய விஷயமா வளர்ந்தான். எல்ஐசினோட எனக்கு பிடிக்கும். நான் போயிட்டேன். எப்பவுமே எனக்கு எப்படின்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தானா உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் அப்சர்வேஷன். யாருக்கு பேச போகிறோம், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, ஆர்கனைஸ் பண்றாங்களா, அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது தெரியாம பேசிட முடியாது. 11 மணிக்கு கேன்டீன் போய் இறங்கினேன். ஒரு 3 மணி நேரம் கேஎல் இருந்து போய் இறங்கினா பியூட்டிஃபுல் பிளேஸ். சாயந்தரம் 6 மணிக்கு தான் மீட்டிங். வாங்க மேடம் இங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம். இல்லைங்க, மீட்டிங்னா கூட்டத்தை என்னன்னு தெரியல. இது 2000 பேர் இருக்கிறாங்க, நேஷனல் இன்டர்நேஷனல் கிரௌடு. எனக்கு பல்ஸ் தெரியணும், இல்லைன்னா பேச முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னால் உட்காந்து கேட்டேங்க. நான் இதை சொல்லிடுறேன். யூடியூப்ல சில நேரங்கள் நான் பேசுவதை போட்டிருப்பார்கள். இந்த கருத்தை யாரேனும் கேட்டு இருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், கேட்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நான் நேரா முன்னால உட்கார்றேன். ஒரு ஆள் மார்க்கெட்டிங் நடத்துறார். படிப்பு என்பது புத்தக வாசிப்பு மட்டும் அல்ல. உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்கள், நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள், அலங்காரமாக பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்டு 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 அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் அப்படி கடந்துடுறோம். ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்கள் பேச்சை காட்டிலும் சிந்தனையுடன் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்பதனால் வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டு. நமக்கு இது புரிவதே இல்லை. என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா மாத்திட்டோம் சிந்தனைகளை. கிடையாது. என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டருக்குள்ள போகாதீங்க. எஸ்ரா அவர் சாதாரணமா பேசிட்டு பாருங்க. எஸ் ராமகிருஷ்ணன் மாஞ்செடி என்னை குழந்தை எப்படி வளர்ப்பது என்று சொல்லி தருகிறது. என்ன ஏதோ பெரிய விஷயம் சொல்லணும், சரளக்கா சொல்றாங்க. ஆமா, நான் அதை பதிய போட்டேன், அதற்கு தண்ணீர் ஊற்றினேன், அதற்கு காவல் போட்டேன். ஆனால் நான் வளர வேண்டும் சொன்ன உயரத்திற்கு அது வளரவே இல்லை. நான் இப்படித்தான் கிளை பரப்ப வேண்டும் என்று நினைத்தேன், அது அப்படி கிளை பரப்பவே இல்லை. அந்த மாஞ்செடி எனக்கு ஒன்றை சொல்லித் தருகிறது. நான் உன் பிள்ளையைப் போல எனக்கு உணவளிப்பதும் பாதுகாப்பு கொடுப்பதும் மட்டும்தான் உன் வேலையே தவிர அது எப்படி வளர வேண்டும் என்று நீ முடிவு செய்ய முடியாது என்று ஸ்லோவா சொல்லிட்டு போயிட்டாருங்க. இவ்வளவு பெரிய விஷயம் இது. என் பையனுடைய தகப்பனார் என் பையனை அடிக்கிறாரு. என் பையன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, 5 வயசுங்க, படிப்பதனால் எனக்கு புரிகிறது. அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கன்னா. நைட்டுக்கு சோறு ஊட்டும்போது ஏண்டா தம்பி இப்படி சொன்னேன்னு கேட்டான். அம்மா தப்பு பண்றமா, அடிக்கிறாருமா, பரவாயில்லம்மா, ஆனா கோமா இருக்கும்போது கூடுதலா அடி விழுதுமா. சரியில்லை. அது தண்டிக்க வேண்டுமே தவிர நாம் ஒரு குற்றச் செயலில் ஈடுபட்டு விடக்கூடாதுல்ல. குழந்தை எனக்கு அது சொல்லி தருகிறது. மிகப்பெரிய விஷயங்கள் எனக்கு சொல்லி தருகின்ற இடம். அந்த நம்லிஃபாவுக்கு நான் போறேன், கீழே உட்கார்றேன். ஒரு ஆள் செம ஸ்மார்ட்டா இருந்தாருங்க. சொல்லக்கூடாதா மேடம்? அப்படி சொல்லாங்க, சொல்லணுங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஸ்மார்ட்டா இருந்தார் அந்த ஆள். தொப்பையே இல்லை. இந்த விநாயகனுக்கு மட்டும்தாங்க தொப்பை அழகு, மற்ற யாருக்கும் கிடையாது. ஸ்மார்ட்டா வந்தார், வந்து நின்று சூப்பரா பேசினார். மார்க்கெட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீக்கரா வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆரோக்கியமான உடல், முகப்பொலிவு, சொல்லில் தூய்மை, ஐ கான்டாக்ட், கண்டென்ட், வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் சரியா இருக்கணும். பெரிய அளவு வரலாம். நிஜமா சொல்றேன், பெற்றோர்களை தயவு செய்து உங்க குழந்தைங்கிட்ட 2 வார்த்தை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதரா விளையாடாதாரா, நான் 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது. சொல்லவே சொல்லாதீங்க. அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணுங்க.
என் வேலைக்காரமா சொல்லிச்சு என்கிட்ட, என் பொண்ணு ஓவரா வாயாடுறா, அவளை உங்களை மாதிரி பேச்சாளர் ஆக்கிடலான்னு பாக்குறேன்னு. வாயாடினாலாம் பேச்சாளர் ஆக முடியாது, வாதாடணும், அப்பதான் பேச்சாளர் ஆகலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ரூட்ல வளரணும்னு முடிவு பண்ணிட்டா வளர்ந்துடலாங்க. அதற்கான எஜுகேஷன், அதற்கான வாசிப்பு, அதற்கான படிப்பு, அதற்கான வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த தியானம். வந்தார் ஒருத்தர், மார்க்கெட்டிங், ஒரு பொருளை எப்படி விற்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறார். பாலிசி தானே விற்க போறாங்க, வேற என்ன விற்க போறாங்க? ஆச்சரியங்க, அது ஒண்ணுமே விற்கிறது இல்லைங்க மேடம், எல்லாம் வித்துறாங்க மேடம். ஒரு ப்ராடக்டா நம்ம கையில வாங்குறது இல்லை சார், லட்சக்கணக்கில் கையில இருந்து காசு வாங்கிடுறாங்க. பாலிசின்னு பேர் இதுக்கு. சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்கிரீன், அதுல ஒரு சின்ன காட்சி போட்டு காட்டினாங்க. என் வாழ்க்கை மாற்றிய காட்சி உங்களுக்கு நான் கடத்தி விட்டு போகிறேன். ஒரு காட்டுவாசிங்க, காட்டுவாசினா காட்டுல இருக்கிற ஒரு ஆளு, ஒரு பேண்ட் போட்டிருக்காரு, அப்படியே ஸ்ட்ரிங்கான ஒரு ஷர்ட், வழுக்க தலை, இத்திருண்டு தான் இருக்காரு, ரொம்ப முகமெல்லாம் அப்படி கடுமையா இருக்கு. அப்படியே நடந்து வந்தார், இந்த போன் அப்படி கரெக்டா வச்சார், ரப்பர் செருப்பு போட்டார், நேரா வந்தார். இதான் காட்சி, பெருசா தெரியுது, போக்கஸ்டா தெரியுது. சர 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 சரன்னாருங்க. அங்கிருந்து ஒரு பாம்பு வந்துச்சுங்க. பாம்பு நல்ல பெரிய பாம்புங்க, 12 அடி இருக்கும், 12 அடி பெரிய பாம்பு. அப்படியே வந்துட்டு கரும் பாம்புங்க, சுத்தி இப்படி வந்து நின்னுச்சுங்க. வாட் அ வைல்டு பியூட்டி. நான் அது அப்படியே பாம்பை மட்டும், நல்ல ஃபோக்கஸ் இருக்கு அந்த போன்ல. அந்த பாம்பையே பார்க்குறேன், என்னடா இது கடவுள், இவ்வளோ அழகு இயற்கை. பாம்பையே பார்த்துருக்கேன். நாம போய் செருப்பை கழட்டிட்டு ஒரு நிமிஷம் இப்படி கிட்ட வந்தாங்க. இதாங்க மார்க்கெட்டிங். எப்பா பாம்பை வச்சு மார்க்கெட்டிங் சொல்லி தந்தாரு அந்த மனுஷன். வந்துட்டு அந்த பாம்பு இப்படி நிக்குதுங்க, படம் எடுத்து. என்னங்க பண்ணணும்? பாம்பு கிட்ட வந்தா சொல்லணும், இல்லைன்னா நம்மள மாதிரி ஆளா இருந்தா கம்முன்னு போயிடணும். 2 தானே பண்ணணும், பண்ணலைங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் அதான் அந்த பாம்பின் வாழ்க்கையில் நடந்தது. அந்த பாம்பு அப்படி நின்றுச்சு, அவன் கிட்ட வராங்க. கிட்ட வரும்போது அந்த பாம்பு மிரளுதுங்க. நான் தாய்ங்க, நான் ஒரு டீச்சர், பேச்சாளர், மற்றதெல்லாம் செலிபிரிட்டி எல்லாம் எடுத்து அந்த பக்கம் ஓரமா வைங்க. பேசிக்க, நான் ஒரு பொண்ணுங்க, என் ஈரல் பதறுதுங்க. அதை பார்த்து, ஏன் பாம்பே பயப்படுற, அவன் என்ன பண்றான்னு நீ பயப்படுற, ஏன் இவ்வளோ ஒதுற, என்ன நடக்குது உனக்கு, இப்படி இப்படிங்குதுங்க. அப்புறமா ஒண்ணு செஞ்சதுங்க, அவன் டப்புன்னு உட்காந்தான் பாருங்க. இது இப்படி ஆயிடுச்சுங்க. ஐயோ என்னடா நடக்குது வாழ்க்கையில. அவன் என்ன தெரியும் பண்ணா, அப்படி ஆன உடனே அவன் வஜ்ராசனத்துல உட்கார்ந்து இருந்தாங்க, தொழுகையில் உட்காருவோம்ல கீழே சஜ்தால, அந்த மாதிரி உட்கார்ந்துருந்தான். உட்காந்து அந்த தலை இங்கங்க ஒரு முத்தம் கொடுத்தாங்க. 2000 பேர் எழுந்திரிச்சு கை தட்டுறாங்க. பாம்பு தோத்தது, அவன் ஜெயிச்சிட்டான். அவர் அப்படியே பின்னால எழுந்திரிச்சு வந்துட்டான். இவ்வளவுதாங்க நடந்தது. அந்த முட்டாள் பாம்புக்கு தான் முத்தமிடப்பட்டதே தெரியாமல் பின்னால் போயிடுச்சு அது. ஆனா எல்லாரும் கிட்டே அது தோத்துருச்சுன்னு அதுக்கே தெரியல, போயிடுச்சு. எனக்கு ஆறலைங்க அந்த ஆள் சொன்ன விளக்கம். அதுக்கப்புறமா, மை டியர் ஆடியன்ஸ், அந்த பாம்பு, அந்த காட்டுவாசி, அந்த முத்தம், 3 பேருக்கும் இப்ப விளக்கம் தருகிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட், அந்த பாம்பு தான் கிளைண்ட், கொடுக்கப்பட்ட முத்தம் தான் இருக்கப்பட்ட பாலிசின்ட்டாங்க. அவன் நான் நொந்து போய் ஆர்லிங்க எனக்கு. அவன் கிட்ட போய் சொன்னேன், எப்பா அந்த பென் டிரைவை கொஞ்சம், இங்கிலீஷில் பேசினேன், அந்த பென் டிரைவை கொஞ்சம் கொடு, நான் கொஞ்சம் பார்த்துட்டு என்னமோன்னு நடந்திருக்கேங்க, ஏதாவது எனக்கு தெரியுதான்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டுக்கு ரூமுக்கு வந்து லேப்டாப் திறந்து அதை போட்டு பார்த்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், ஏன் படிக்கணும்னு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் தூத்துக்குடி ஏன் எனக்கு சொன்னாங்க, ஏன் படிக்கணும்னு சொல்லு பருவின்னு சொன்னாங்க தெரியுமா? நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று தெரிந்து கொள்கின்ற பொழுது நாம் ஏமாறாமல், நம்முடைய வாழ்க்கை பறிபோகாமல், நாம் ஏமாற்றப்படாமல் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால் மொழியை, சூழலை தெரிந்து கொள்வதற்கான மன பயிற்சி, புத்தக பயிற்சி தான் படிப்பு.
என்ன நடந்தது தெரியுமா? அது யாருமே கவனிக்கல. நான் சொல்றேன் பாருங்க, பார்க்கிறது வேற. நாம எல்லாரும் பார்க்கிறோம், படிப்பாளி தான் கவனிக்கிறான். படிங்கிறது என்னங்க? படிங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களை ஏத்திக்கிட்டே போங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ப்ரமோஷன், செகண்ட் ஸ்டாண்டர்டே சொல் புரியும் உங்களுக்கு. செகண்ட்ல இருந்து தேர்ட் சொல் புரியும், தேர்ட்ல இருந்து ஃபோர்த் சொல் புரியும். சொல் புரியறது தானே உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறேன். ரிசல்ட் இல்லைங்க கல்வி, ப்ராசஸ் தாங்க கல்வி. என்ஜாய் த ப்ராசஸ். பயணத்தை அனுபவிங்கள். நேர ரூமுக்கு போய் போட்டு பார்த்தேன், என்னடா பண்ண நீ? அந்த பாம்பை, காட்டு பாம்பு தானே அது, என்ன ஆச்சு? என்ன தெரியுமா நடந்திருக்கு? அவன் வர்றான்ல, இந்த 2 விரல ஆட்டிக்கிட்டே வராங்க. அவன் வேற ஒன்றும் செய்யல. இந்த பாம்பு அந்த விரலை மட்டும் பார்க்குதுங்க, இப்படி மாத்தி மாத்தி. டப்புன்னு உட்காந்துட்டு கையை இப்படி அசைக்க ஆரம்பிச்சாங்க மெலிசா. என் மண்ண மாதிரி வேகமா கூட அசைக்கல, பாம்பு இல்லை அது, ரொம்ப மெதுவா அசைக்கிறான். அந்த மெதுவான அசைம்பு அது இப்படி பார்க்குதுங்க. அதுக்குள்ள முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். இவ்வளவுதாங்க மேட்டர். நம் கவனத்தை வேறு பக்கம் திருப்பி அவர்கள் நம்மை ஜெயித்து விட்டதாக உலகத்திற்கு அறிவிப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். நம் கவனத்தை நாம் திருப்பாமல் ஒரே நிலையில் நம்முடைய தியானத்தை வைத்திருந்தால் இந்த உலகம் நம்மை ஜெயித்ததாக அறிவிப்பு செய்யாது. முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க. அப்படியா? நிஜமாவா சொல்ற? என் மேல நம்பிக்கை இல்லையா? சொல். கவனத்தை திருப்புகின்ற சொல். மயங்காதீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு சொல்லுகின்ற சொல் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அடகு வைப்பதாக, இதோ இந்த பாம்புக்கு முத்தம் கொடுப்பதாக அமையும். உங்களுடைய கவனம் சிதறடிக்காமல் இருக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அடிப்படையில் சில வாசிப்புகளை செய்ய வேண்டும். ஒருத்தன் பேசுறாங்க, நீ எப்படி இப்படி பணக்காரனானேன்னு, ஒரு சீன கதை. நீ எப்படி இப்படி பணக்காரன? அவன் ஒரு வார்த்தை சொன்னான், நான் திருடினேன், பணக்காரனானேன். அவனும் போய் திருடிட்டான். அவன் போய் ஜெயில மாட்டிக்கிட்டான். ஜெயில, இது ஒரு கதை. ஜெயில மாட்டிக்கிட்டவன் மறுபடியும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி சொன்னான், நீ திருடின மாட்டிக்காம இருக்கிற எப்படின்னா, நீ யார்கிட்ட இருந்து திருடினு கேட்ட? நான் செல்வந்தர்கள் கிட்ட இருந்து திருடினேன். நான் மழையிடம் இருந்து திருடினேன். நான் மண்ணை வளப்படுத்துவதற்காக அதனுடைய வளத்தை எடுத்தேன். என் வளம் அப்படிப்பட்ட திருட்டாக இருந்தது, உன் வளம் மனிதர்களிடம் இருந்து திருடுபட்டது என்று சீன கதை இப்படி சொல்கிறது. வாழ்க்கையில் வித்தியாசமான வார்த்தைகள் வந்து சேரும். அது நீதியா, நீதி அற்றதா, அதற்கு பின்னால் ஏதேனும் இருக்கிறதா, இன்பம் துன்பம் என்ற இடைவெளியை கடந்து வெறுமை என்கின்ற நிலையில் நாம் நிற்க வேண்டுமா, இருவினை நீங்க வேண்டுமா, அந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதனை வாழ்க்கை தான் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்ற பொழுது நீ எதுவாக இருந்தாலும், நீ எது பேசினாலும் எனக்கு புரிகிறது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய விஷயங்க. ஒரு விஷயம் பேசும்போது புரிஞ்சிருச்சுன்னா, இப்ப பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். தலையாட்டப்படாது. எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா மேடம்? தோண்டி எடுத்தாலும் புரியாதுங்க. இப்போ மைக்கு, நான் எப்பவுமே சொல்றது மைக்கு எனக்கு தெரியாது. நான் அக்கா கிட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கு. எங்கள் அக்கா தலையில் கை வச்சுட்டு உட்காந்து, உன்னையும் பெரிய படிப்பாளின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேனே பருவீன், மைக்னான்னு தெரியாதா உனக்கு? அடி முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் எலக்ட்ரான், புரோட்டான், குரோட்டான் அதை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கற்றுக்கிட்டேன். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். அவமானப்படாதீர்கள். கல்வி கற்பதற்கு அவமானம் ஒரு தடை அல்ல. அவமானப்படுத்தட்டுமே, நான் அவமானப்படாம வந்திருப்பேனா? அக்காவை கேளுங்க, மாண்புமிகு அமைச்சரை கேளுங்க. ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இவங்க அமைச்சராகவும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகும், நான் வந்து ஒரு பேச்சாளராகவும் ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறேன். இந்த இவங்கெல்லாம் ஒரு கட்சியில் மெம்பராக இருக்கிறாங்க அல்லது வாசிப்பாளராக இருக்கிறாங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆண்களுக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் உழைப்பு. நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கும் அங்கே உட்கார்றதுக்கும் 1000 ஆண்டு கால போராட்டம் இருக்கு. அந்த 1000 ஆண்டு கால போராட்டத்தை மீறி வந்து இருப்பவர்கள் நாம. அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த இனம் 1000 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு வந்துட்டோம்ல, கீழே போகக்கூடாது. கீழே போகக்கூடாது. முடிந்த அளவு கீழே போகாமல் இருப்பதற்கான அந்த சூழலை ஏற்படுத்துவதற்கு எங்க சின்ன சின்ன பாடல்கள், சின்ன சின்ன விஷயங்கள், டெய்லி மேகசின், ஒரு நியூஸ் பார்க்கிறது,
ஒரு சொல்லை புரிந்து கொள்வது, ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு இருக்கிற நான் மொழி ஆசிரியை, நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் இந்த சமூகத்தின் மீது. இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாதுங்க. தமிழோ ஆங்கிலமோ பிழை இல்லாமல் பேச தெரியலைங்க. நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைங்களை வச்சிருக்கிற பெற்றோர்கள், இப்போ குழந்தைய கூட்டிட்டு வாங்கல, பாப்பா உன் பேர் என்ன? அஸ்வினி. உங்ககிட்டயே கேட்டேன், அவகிட்ட தானே கேட்குறேன். பாப்பா எங்க படிக்கிற? இந்த ஸ்கூல்ல எல்கேஜி படிக்கிறான். உனக்கு என்ன பாப்பா பிடிக்கும்? அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். இல்லை நீயே சொல்லிடுவியா? +2 முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண வரும்போது கூட செலான கூட நிரப்புறது இல்லை பிள்ளைங்க. அவரே நிரப்புவார். விட்டு அவரே உட்காந்து எக்ஸாமினேஷனும் எழுதி அவரே பட்டம் வாங்கிட்டு போயிடுவார். குழந்தைகளை சிந்திக்கவே விடுவதில்லை. குழந்தைகளை சிந்திக்க விடுங்க. கொஞ்சம் அப்படி விட்டு பாருங்க. வெயிட்டை தூக்க விடுங்க குழந்தைகளை. அதுங்களுக்கு படிக்கிறதுனா ஏன்னா தெரியாமல் போச்சு தெரியுமா? ஏன்னா வெயிட்டை தூக்குறது இல்லை. என்ன மேடம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்டட். ஒரு 1/2 கிலோ கையில் புக்கை கொடுத்து கொஞ்சம் கீழே கார் வரைக்கும், பஸ் வரைக்கும், இல்லை ஆட்டோ வரைக்கும் வர சொல்லுங்களேன் அந்த பிள்ளைகளை. வெயிட்டை தூக்காத. நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா? எந்த குழந்தை பெற்றோரின் கையில் இருந்து வெயிட்டை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோரை முதிர முதிர பார்த்து கொள்ளும். எந்த குழந்தை கையில வெயிட்டு போயிடக்கூடாது. எங்க அம்மா என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் நான் இன்றைக்கும் என் தாயுடன் தான் வாழ்கிறேன். ஏன் தெரியுமா? நான் இப்படி இருப்பதற்கு காரணம் அவர்களை நான் டார்ச்சர் என்று நினைத்த எதுவும் இல்லை. எனக்கு அவர்கள் வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கிறார்கள். என் காலேஜில் ஸ்கூல்ல புத்தக பைய கையில சாப்பாடு கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பொண்ணு வாசலை தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் கொடுக்கறது. ஏன் இங்கிருந்து கொடுத்து தாண்டி போட்டுமே எலும்பு முறிஞ்சிருமா? குழந்தைகளை நீங்கள் வசப்படுத்துவதே இல்லை. சின்ன வயசுலயே அந்த குழந்தைகள் என்னென்னமோ கத்துக்குது. படிப்பை தவறு. படிக்கிற பழக்கம் மட்டும் இல்லை, எல்லாம் தெரியுது. வாசிக்கின்ற பழக்கம், ஒன்றை தெரிந்து கொள்ளுகின்ற பழக்கம், ஒரு நாலேஜை பெருக்கிக்கிற பழக்கம். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, இந்த வரிசை தாங்க நம்முடைய மரபு சார்ந்த வரிசையை நான் சொல்லுகிறேன். இதுதான் வரிசை. என்ன தெரியுமா? கல்வி. அறிவு கொடுக்காத கல்வியால் பயனில்லை. அறிவு அன்பை தர வேண்டும். அன்பு தராத அறிவினால் பயனில்லை. அன்பு அருளுக்கு மாற வேண்டும். அருளுக்கு மாறாத அன்பினால் பயனில்லை. அன்புக்கும் அருளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அன்பு தெரிந்தவர் மட்டும் வருவது, அருள் தெரியாதவர் மட்டும் வருவது. யாருனே தெரியாது அவங்களுக்காக அருள் வருவது. அருள் துறவுக்கு போகணும். துறவுங்கிறது என்ன தெரியுமா? தீமை செய்தவர்களை தாண்டி அவர்களுக்கு நன்மை செய்வது மட்டுமல்ல, செய்த நன்மையை அங்கேயே கழுவி விடுவது துறவு. துறவு தான் முக்திக்கு போகும். இந்த வரிசையில் இருக்கக்கூடியதற்கு பெயர் தான் கல்வி. அந்த கல்வியை தரக்கூடிய ஆற்றல் புத்தகங்களுக்கு இருக்கின்ற பொழுது அந்த புத்தகங்களை நாம் எப்படி கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சொல்லுவது போல் இந்த உலகம் இயங்குவதே இல்லை. இந்த உலகம் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தின்படி நாம் நடந்து போய் நம் இயக்கத்தின்படி அந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நாம் நுட்பமாக வாசித்தலையும், நுட்பமாக அறிதலையும், நுட்பமாக படிப்பதையும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சீன தேசத்தில் ஒரு கதை இருக்கிறது. ஒருவன் இருந்தான். அவன் மன்னன். அவன் பேச்ச கேட்கவே மாட்டானா. அவன் பையன் எது சொன்னாலும் மாத்தி மாத்தி சொல்வானா, எது சொன்னாலும் மாத்துவானா. இவங்களுக்கு சீன தேசத்துல என்ன பெரிய தண்டனை தெரியுமா? தண்ணியில சாவை போட்டுறது. செத்தா தண்ணியில போட்டுருவான். அவனுக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளோ கோமா இருக்கான் என் பையன். தண்ணியில் அவன் போட்டுற போறானேன்ற பயத்துல தன் பையனை கூப்பிட்டு, டேய் நான் செத்தா என்னை தண்ணியில் போட்டுடுறான்னு. ஏன்னா சொல்றதை எப்பவுமே மாத்தி தானே செய்வான்றதுனால சொல்லிட்டு செத்துட்டார். அந்த பையன் யோசிச்சான், வாழ்க்கை முழுக்க எங்க அப்பா பேச்ச நான் கேட்டதே இல்லை, இப்போ கேட்போன்னு முடிவு பண்ணி தண்ணியில போட்டான். வாழ்க்கை நாம் விரும்புவது போல் எப்பொழுதும், நம்முடைய அசம்ஷன், நம்முடைய புரிதலை போல் எப்பொழுதும் இருப்பது இல்லை. இந்த வெளியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள், என் வயதில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிடிக்கும். அவளைத்தான். டென்னிஸ்ல யாரை பிடிக்கும் எல்லாருக்கும்? ஸ்டெஃபி கிராஃப். அவளுக்கு எதிராக ஒருத்தி ஆடுவா. அவள் ரஷ்யன். மார்டின் நவரட்னலோவா. அவளை யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அதில் இருக்க சூழ்ச்சி. அவள் அழகா இருப்பா. ஸ்டெஃபி பயங்கர அழகா இருப்பா.
இவர் சுமாராக தான் இருப்பா. எனக்கும் ஸ்டெஃபியை தான் பிடிக்கும். ஏன்னா இவ விளையாடும் போது அவன்னு ஒரு குரல் கொடுப்பா. எனக்கு அது பிடிக்காது. ஆனா ஒரு விஷயம் சொன்னாங்க, அவ சுயமரியாதைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அவ எனக்கு. நான் அதை சிறிய வயதிலிருந்து செஞ்சிட்டு இருக்கேன். எங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்க பெண்களே பட்டிருக்கீங்களா? அவமானப்படுறதுல இந்த மிஞ்சி வரத்துக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? மனசு உடைஞ்சிடாதீங்க. என்னுடைய டீச்சர் ஒரு வாட்டி என்னை பார்த்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th 11th 12th எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. உருப்பட மாட்டேன் நான். கெமிஸ்ட்ரி டீச்சர் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க அழகாக இருக்கிறதுனாலேயே அவங்கள நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ரொம்ப அழகாக இருப்பாங்க. பியூட்டிஃபுல்லாக நடந்து வருவாங்க. பிராமின் லேடி அப்படிம்பாங்களா? எப்படி நான் இவங்களை ஜெயிக்கிறது? முடிவு பண்ணுங்க, நான் அவங்களை ஜெயிக்கணும்ட்டு. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க ஜெயிக்கிறது. ஒன்றை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா நாலேஜ்ல ஜெயிக்கணுங்க. நாலேஜ்ல ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சா பாருங்க மார்டின் நவரத்னலோவா என்ன 43 வயசுல ஜெயிக்கிறாங்க. அவ வேர்ல்டு லெவல் காம்படிஷனை ஜெயிக்கிறான். அவகிட்ட வந்து கேட்கறாங்க 43 இயர்ஸ் செரீனாலாம் வந்துட்டா. செரீனா வந்த பொழுது ஜெயிக்கிறாவ. அவ சொன்ன பதில் தாங்க இங்க இருக்கிற எத்தனை பேருக்குமான அந்த அறிவு. 43 வயசுல எப்படி ஜெயிச்சேன்னு கேக்குறீங்களா? என்னை நோக்கி வரும் பந்துக்கு என்னுடைய ராக்கெட்டிடம் சொல்லி வைத்திருக்கிறேன், அது என் வயதை அதற்கு சொல்வதே இல்லை. பாருங்க, இந்த மைண்ட் இருக்குல்ல, அது நீங்க இருக்கிற இடத்துக்கு தான் ஸ்கொயர் ஃபீட். இவர்கள் எல்லாம் ஏன் வளர்ந்திருக்கிறார்கள் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்படி ஒரு வளர்ச்சி எப்படி சாத்தியம்? வாய்ப்புகளே கிடைக்கலனால எனக்கு கனியாக்காவை பத்தி தெரியும். நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் அவங்கள. அவங்க வாய்ப்பே கிடைக்கலனாலும் அவங்க அதான். அது என்ன தெரியுமா? மூங்கில் வேர் விடுறதுக்கு 4 வருஷம் ஆகும். 5வது வருஷத்துல 80 அடி வளரும். எல்லாரும் ஒரு வருஷத்துல வளர்ந்து, ஒரு வருஷத்துல வளரல, அதுக்கு கீழே கிடக்குது அத்தனை வருஷம் உழைப்பும் படிப்பும் அவமானமும் அதற்கு ஊடாக கிடைக்கிறது. அதை அனுபவித்து உறுதி பெற்றவர்கள் தான் உயர்ந்து வளர்கிறார்கள் என்பதனை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்டின் நவரத்னலோவா சொன்னாள், நம்முடைய இருக்கிற இடம் சின்னதுதான், ஆனால் அது அந்த இருக்கிற இடம் அல்ல, இந்த புத்தியில ஒரு பெரிய இடம் இருக்கு. அதுக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ற எல்லையே கிடையாது, பெரிய இடம். அதை அழுக்காக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். என்ன வார்த்தை இது? என்னுடைய கோர்ட் அப்படிங்கிறது நீங்க சொல்ற அந்த அடிகள் கிடையாது. இந்த கண்ணுக்கு இடையில இருக்கிறது தான். வாய்ப்புகள் உங்களுக்குள் வருகின்ற பொழுது நீங்கள் எழுந்து நின்று அதை களமாட வேண்டும் என்றால் சில புத்திகள், சில அறிவுகள், சில ஞான தேடல்கள், சில படிப்பறிவுகள், சில வார்த்தைகள் கேட்டுக்கொள்வது, தெளிவது, அறிந்து கொள்வது என்கின்ற விஷயம் நமக்கு வர வேண்டும். அறியாமை என்பது தாங்க மோசமானது. புரியாமை என்பது அதை விட கொஞ்சம் குறைவு. தெரியாம இருக்கல பரவாயில்ல, தெரியாதவன் குழந்தை சொல்லிக் கொடுக்கலாம். இது பேனா, இது போனு, இது மைக்கு, தெரியல சொல்லிக் கொடுக்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. புரியல ஒரு வாட்டி சொல்றேன் புரியல, 2வது வாட்டி விளக்கி சொல்றேன் புரியுது. அறியாமை என்பது என்ன தெரியுமா? இதை இதுவாகும் சொல்வது. இன்றைய சமூகம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அறிவு தேடலில் நாம் போக வேண்டும். எனக்கு தெரிந்து வெற்றி என்பது யாரையோ ஜெயிப்பது அல்ல, நம் உயரத்தின் எல்லையை காண்பதுதான் வெற்றி பெறுவது. இயற்கை நமக்கு புத்தியையும் நமக்கு மொழி அறிவையும் நமக்கு வாய்ப்பையும் தருகின்ற பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு உயர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் படிப்பாளிதான், படிப்பு துறையில் நான் ஒரு ராஜாளி, நான் வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன். வாருங்கள் படிப்பாளிகளே, சிறிய குருவி இருந்தாலும் பறந்து வாருங்கள், வானம் பெரிதுதானே, சந்திக்கலாம். அந்த வான வெளியில் பறந்து கொண்டு அந்த வெளியை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் சிறகு விரித்து பறக்க வேண்டும். சிறகு இருக்கிறது, விரித்து பறப்பதற்கான வாய்ப்புகளை அரசு உங்களுக்கு செய்து தந்திருக்கிறது. வாருங்கள், வாசிப்போம், வான வெளியில் பறப்போம். சிகரம் என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல, நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது.